துபாயில் நடைபெறும் அண்டர்-19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று துவங்கியது. அத்தொடரின் முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இடம் வகிக்கும் இந்திய அணி ஐக்கிய அரபு அமீரகத்தை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொண்டது. இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு துவங்கிய அப்போட்டியில் டாஸ் வென்ற அமீரகம் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் ஆயுஷ் மாத்ரே 4 ரன்னில் அவுட்டாகி ஏமாற்றத்தை கொடுத்தார். ஆனால் மற்றொரு துவக்க வீரர் வைபவ் சூரியவன்சி தம்முடைய பாணியில் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். அடுத்து வந்த ஆரோன் ஜார்ஜ் அவருடன் இணைந்து இரண்டாவது விக்கெட்டுக்கு 212 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து 69 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். மறுபுறம் தொடர்ந்து அட்டகாசமாக விளையாடிய வைபவ் 56 பந்துகளில் சதத்தை அடித்து அமர்க்களப்படுத்தினார். அடுத்து வந்த விஹான் மல்ஹோத்ரா தம்முடைய பங்கிற்கு அதிரடியாக விளையாடினார். இந்த பக்கம் தொடர்ந்து பட்டாசாக விளையாடிய சூரியவன்சி 9 பவுண்டரி 14 சிக்ஸரை பறக்கவிட்டு இரட்டை சதத்தை நெருங்கிய போது 171 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். இதன் வாயிலாக ஒரு அண்டர்-19 ஒருநாள் போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை சூரியவன்சி படைத்துள்ளார். இதற்கு முன் 2008ஆம் ஆண்டு நமீபியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவின் மைக்கேல் ஹில் 12 சிக்ஸர்கள் அடித்ததே முந்தைய சாதனை. இது மட்டுமின்றி அண்டர்-19 ஒருநாள் கிரிக்கெட்டில் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் பதிவு செய்த இந்திய வீரர் என்ற வரலாற்றையும் சூரியவன்சி படைத்துள்ளார். இதற்கு முன் 2002ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அம்பத்தி ராயுடு 171 ரன்கள் குவித்து முதலிடத்தில் இருக்கிறார். அவருக்கு பின் தற்போது சூரியவன்சி இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் அடித்து சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் விஹான் மல்ஹோத்ரா அரை சதம் அடித்து 69 ரன்கள் குவித்து அசத்தினார். மிடில் ஆர்டரில் வேதாந்த் திரிவேதி 38, அமிங்கான் குண்டு 32, கனிஷ்க் 28, கிலன் பட்டேல் 5 ரன்கள் அடித்தனர். அதனால் 50 ஓவரில் இந்தியா 433க்கு 6 ரன்கள் குவித்து அட்டகாசம் செய்தது. அதன் காரணமாக இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். மறுபுறம் சுமாராக பந்து வீசிய அமீரகம் அணிக்கு அதிகபட்சமாக யுக் சர்மா, யுதிஷ் ஷூரி தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.